வில்லன் கிட்ட இருந்து தப்பிக்க ஹீரோ ஒரு போலீஸ் அடிக்க உடனே ஹீரோவை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. அங்க ஜெயில இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் எப்படி நடந்துப்பாங்கன்னு ஹீரோ அங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு கொலகாரன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸை விசாரிக்கிற ஆஃபீஸருக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல அவங்க நம்ப மாட்டாங்க. உடனே ஹீரோ என்னோட வீட்டுக்கு போங்க, அங்க என்ன கொல்றதுக்காக கேஸை வில்லன் லீக் பண்ணிருக்கான்னு சொல்ல போலீஸும் போய் செக் பண்ண வீடே பத்தி எரியுது. ஹீரோ சொல்றது உண்மைதான் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி வில்லன் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காய்கறி மார்க்கெட்ல அவன் கன்ஃபார்ம் வந்து பொருள் வாங்குவான்னு அங்க சிசிடிவி வச்சு செக் பண்றாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி வில்லனும் அங்க காய்கறி வாங்க வரான். ஆனா அவனை யாருக்கும் அடையாளம் தெரியல. ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வில்லன் ஒரு ஹேண்டிகேப். அதனால ஹேண்டிகேப் அடையாளத்துல வச்சு ஹீரோ அவனை தேட வில்லன் நார்மலா இருக்கிறதால அவனை யாருக்கும் தெரியல. அப்புறம் வில்லன் தப்பிச்சிட ஹீரோக்கு அப்பதான் ஒன்னு ஞாபகம் வருது. அன்னைக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல ஹீரோ வீடியோட போய் விசாரிச்சப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அந்த ரெக்கார்டிங்கை வச்சு வில்லன் வாய்ஸை ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் ஹீரோ அவனோட போட்டோவை போட்டு இறந்துட்டான்னு நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுக்க வில்லன் ஒரு வீட்டுல போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்புறம் போலீஸ் அந்த வீட்டை கண்டுபிடிச்சு அவனை சுத்து போட ஒரு கட்டத்துல அந்த வீடே வெடிச்சு சதுர. அப்புறம் போலீஸும் ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ள போக அங்க ஒரு டெட் பாடி எரிஞ்சு போயிருக்கு. போலீஸ் சரி வில்லன் இறந்துட்டான்னு முடிவு பண்ண ஹீரோ இல்ல அவன் இவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டான்னு அவனுக்காக அவன் யூசுவலா இருக்கிற சுடுகாட்டுல வெயிட் பண்ண கரெக்டா வில்லன் அங்க வந்து ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ண அவன் வருவானு ஹீரோ முன்னாடியே கணிச்சு அவன் குடிக்கிற தண்ணி பாட்டில விஷத்தை கலந்து வச்சிருக்க வில்லன் கரெக்டா அந்த தண்ணியை குடிச்சு செத்து போறான்.